ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பொழிந்து போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பழிந்து வாராத இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாய் கடிகமும் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லம் பகலும் அனவர்தமும் துதித்தால் கல்லும் சொல்லாது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த நூலகத்தை நிர்வகிக்கின்ற பெருமக்களே, மிகுந்த பிரயாசையோடு என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கும் நண்பர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, நல்லதொரு இந்த நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்திருக்கின்ற இந்த பகுதி வாழ் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரிவிப்பேன். பல விதங்கள்ல இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு புது அனுபவம். பொதுவாக ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்லுவது அப்படிங்கிறது இயல்பு. அந்த நிகழ்ச்சிகள் ஒன்று காலையில் இருக்கும், இல்ல மாலையில் இருக்கும். இது நல்ல உச்சி வெயில் சூரியன் தலைக்கு மேல இருக்கும் பொழுது மதியம் 1:30 மணிக்கு என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற முதல் நிகழ்ச்சி அப்படின்னா அந்த வகையில இது ரொம்ப ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. அடுத்து என்னை போன்ற எழுத்தாளர்கள் ரொம்ப விரும்புவது நூலகங்களை. எங்களோட கோவில் அப்படின்னு சொன்னா அது நூலகம் தான். ஆகையினால அந்த ஒரு நூலகத்திற்கு நான் வந்திருப்பது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த வகையில் ஒரு நூலகத்தில் இருந்து அழைப்பு வந்து அந்த நூலகத்தில் பேசுகிறேன் அப்படிங்கிறது இரண்டாவது ஒரு வித்தியாசமான. மூன்றாவது, இந்த நேரம் இது பசிக்கின்ற நேரம், சாப்பிடுகின்ற நேரம், மசாலாக்கள் மூக்கை நிமிட்டுகின்ற நேரம். ஆனால் இந்த நேரத்திலும் பசியை பொருட்டாக கருதாமல் இவ்வளவு பேர் இந்த கொரோனா காலத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது உங்களுக்கு வயிற்று உணவை விட செவிக்கான உணவு ரொம்ப பெரிது அப்படிங்கிறத நீங்க மதிப்பது எனக்கு தெரிகிறது. அந்த வகையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு 20 நிமிஷம் தான் ஆறுது. எல்லாத்தையும் நம்ம நண்பர் சுட்டி காமிச்சார். ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. கட்டிடத்தில இருந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அடுக்குகள் வரை. 3 வருடங்களுக்கு முன்னாலே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேஷனல் லைப்ரரி என்னை சிறப்பு விருந்தினராக, அரசாங்க விருந்தினராக நாங்கள் அழைத்திருந்தார். அங்க நான் போறப்போ இந்த மாதிரி ரேக்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டப்பட்டு ஒரு டிசிப்ளினோட இருக்கிறத பார்த்து நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அங்க பேசினேன். என்னுடைய ஆசை ஏற்கனவே இங்க பாண்டிச்சேரியில நிறைவேறி இருக்கு. அதை இன்றைக்கு நான் இங்க வந்த பொழுது தெரிந்து கொள்ள முடிந்தது. பொதுவா புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமான பல சிந்தனைக்குரிய ஒரு கருத்துக்கள். நெல்சன் மண்டேலாவை ஆயுட்கால சிறையில் தூக்கி போடுகிறார்கள். அவருக்கு கடுங்காவல் சிறை தண்டனை. எந்த நிலையிலையும் அவருக்கு இனிமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அரசாங்கம் அவருக்கு அப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறது. கொடுத்துட்டு நீதிபதி கடைசியா கேட்கிறார், கடுங்காவல் தண்டனை யாரோடும் நீங்கள் பேச முடியாது, உங்களுக்கு தனி அறை, நீங்கள் அந்த அறையில தான் இருக்கணும், அதுதான் கடுங்காவல் தண்டனைக்கான அமைப்பு. இருந்தாலும் நீங்க இந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக, உலகம் அறிந்த ஒரு மனிதராக இருக்கிற காரணத்தினாலே நான் உங்களுக்கு ஒரு சலுகை தர விரும்புகிறேன். அந்த சலுகை எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அதாவது எனக்கு ஒரு ஏசி வேணும், நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல குளிர்காலத்துல ரொம்ப குளிர்மாகனால எனக்கு ஒரு கம்பளி வேணும் அப்படின்னா நீங்க அதை கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வீட்டில இருந்து உணவு வேணும், இப்படி நீங்க உங்களுடைய ஆயுட்கால சிறையை மனசுல வைத்துக் கொண்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன வசதி வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம். அதை நான் அரசுக்கு சிபாரிசு செய்து உங்களுக்கு வாங்கி தருகிறேன் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. அப்ப ரொம்ப மகிழ்ச்சி யுவரானர். எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், படிப்பதற்கு புஸ்தகமும் அதற்கான சூழ்நிலையை மட்டும் எனக்கு நீங்கள் உருவாக்கி கொடுங்கள். கொடுத்து விட்டு என்னை ஆயுட்கால சிறையில்
அடுத்த ஜென்மமும் நான் சிறையில் இருக்கணும்னு கூட சொல்லுங்க, ஆனால் என்னோட புத்தகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் புத்தகத்தை எவ்வளவு பெரிதாக கருதி இருக்கிறார். புத்தகத்தை விட ஒரு சிறந்த நண்பர் இருக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் அவருக்கு எவ்வளவு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வரலாற்றுல அது ஒரு சாட்சியான சம்பவம். அதே போல இந்த புத்தகத்தை தொட்டு நிறைய சொல்லுவதற்கு தகவல்கள் இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அவருக்கு இறுதியில் ஆபரேஷன் செய்யறதுன்னு முடிவு பண்ணி அதற்கான நாள் நேரம் எல்லாம் குறிக்கப்பட்டாச்சு. அந்த ஆபரேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னா அவர் உயிர் பிழைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பண்ணினால் கூட உயிர் பிழைப்பது அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்திற்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு இந்த ஆபரேஷனுக்கு கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் அந்த மருத்துவர் அவரை அழைத்து கொண்டு போவதற்கு தியேட்டருக்கு கூட்டு போறதுக்கு வராங்க. அப்போ அவர் கையில ஒரு புத்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவரை பார்த்து அவர் கேட்கிறார், இன்னைக்கே பண்ணணுமா? இந்த அரை மணி நேரத்தில் இன்னைக்கு செய்தால் தானே இந்த ஆபரேஷனை நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ இல்லை இன்னும் ஒரு வாரம் கழித்தோ செய்யக்கூடாதா? இல்லை, எல்லா ஏற்பாடும் செய்து விட்டோம், எல்லாரும் வந்தாச்சு, இன்னொன்று தள்ளி போடுறது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லதல்ல, நீங்கள் ரொம்ப ஹெக்டிக்கான கண்டிஷன்ல இருக்கீங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அப்படி நான் நினைக்கணும், ஆனா நான் அப்படி நினைக்கல அப்படின்னு. ஏன் தள்ளி போட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கேட்ட பொழுது, இந்த புத்தகம் கையில வைத்திருக்கேனே, இந்த பாதி தான் படிச்சிருக்கேன், மறுபாதியை படிப்பதற்கு எனக்கு நேரம் வேண்டும், மிக சிறந்த புத்தகம், அதனால இதை படிப்பதை விட எனக்கு இந்த ஆபரேஷன் பெருசா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ஆபரேஷன் முடிந்த பிறகு அப்படின்னும் பொழுது, ஒருவேளை உங்க ஆபரேஷன் தோற்று போய் நான் உயிர் பிழைக்காமல் போய்விட்டால் ஒரு புத்தகத்தை முழுசாக படிக்காத ஒரு தவறுள்ள மனிதனாக அல்லவா நான் இறந்து போவேன், ஒரு குறையுள்ள மனிதனாக அல்லவா இறந்து போவேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அறிஞர்கள், இந்த தேசத்து அறிஞர்கள் புத்தகத்தை எவ்வளவு பெரிதாக கருதி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. உவே சுவாமிநாதையர், தமிழ் தாத்தா என்று நாம் அவரை அழைக்கிறோம். அமரர் கல்கி அதுல இருக்கக்கூடிய அந்த யுத்தை எடுத்துருவார். தாவன் அந்த யுத்த எழுத்தை எடுத்துட்டு அவர் சொல்லுவார் தமிழ் தாதா அப்படின்னு சொல்லுவார். தாதான்னா உங்களுக்கு தெரியும், பெரிய வலிமை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். தாத்தா மட்டுமல்ல, அவர் தாதாவும் கூட. அவரிடம் நாம் தாத்தா என்று எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். அவர் நமக்காக நூல்களை அள்ளி தந்தவர், தருகின்றவர், தரப்போகிறவர் அப்படின்னு கல்கி பேசியிருக்கார். காரணம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில புத்தகங்களையும் ஏடுகளையும் அவர் எவ்வளவு பெரிதாக கலைமகளாக கருதினார் அப்படிங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள். குறிப்பா அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தார். மயிலாப்பூர்ல 63 உற்சவம் ரொம்ப விசேஷம். 63 நாயன்மார்களும் சின்ன சப்பரத்துல வீதி உலா வருவார்கள். முன்னாடி சுவாமி, அம்பாள், பின்னாடி 63 பேர். உலகத்துல எங்கேயுமே எந்த ஒரு ஆலயத்திலையுமே 63 பேரும் தெருவில் வர்றது அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம். 63 உற்சவத்தை அப்படி கொண்டாடுவார்கள். அன்றைக்கு அந்த மண்ணில இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் வீட்டு வாசல் இருந்து அதை விட்டுறக்கூடாது. இந்த 63 பிளஸ் அம்பாள் சுவாமி 2 பேர், இந்த 65 பேரையும் இன்றைக்கு வணங்கி விட்டால் வருஷம் பூரா கோயிலுக்கு போலன்னு சொன்னாலும் போன பயன். அவர்கள் நம்ம வீட்டு வாசல் வழியாக வருகிறார்கள். அடுத்து இறைவன் இறைவியை வணங்குவதை விட நாயன்மார்கள், தொண்டர்கள், அவர்கள் குருவுக்கு சமமானவர்கள். அதனால குரு வணக்கம் இருக்கு, அது ரொம்ப பெருசு. அதுல 63 குரு வணக்கம் அப்படிங்கிறது அசாதாரணமானது, ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மொத்த தெருவே வெளியில நிற்கும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் சொல்லி அவர்களெல்லாம் அந்த வீட்டு வாசல்ல நின்று கொண்டு விடுவார்கள். எல்லா வீட்டு வாசல்லையும் கற்பூர ஆரத்தி, அர்ச்சனை, ஆராதனை இதெல்லாம் நடக்கும். இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். உவேசா இதில் தவறாமல் பங்கெடுக்கக்கூடியவர். ஆனால் ஒரு 63 உற்சவத்தின் போது உவேசா இல்லை. அவங்க அப்பா, அம்மா, உறவினர்கள் அவன் எங்க போயிட்டான் தேடுகிறார். ஆனால் அவர் ஒரு லைப்ரரிக்கு போயிட்டார். ஒரு நூலகத்துக்கு ஒரு புத்தகத்தை தேடி போன இடத்துல அது கிடைக்கல.
அதே சமயம் அதை விட்டுட்டு வர்றதுக்கும் அவருக்கு மனசு இல்லை. இங்க திருவிழாக்கு நேரம் எல்லாம் தெருவில் வந்திருக்குமே, எப்படி பார்க்க போறோமோ அப்படின்னு எல்லாரும் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அங்க நூலக பணியை எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாம் முடிஞ்சிருக்கு. அப்பா அம்மா எல்லாரும் நீ மிஸ் பண்ணிட்டியே, ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டியே என்று சொன்ன பொழுது, நான் மிஸ் பண்ணல. இந்த 63 திருவிழாவும் இந்த விசேஷமும் ஒரு நாள் தான், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். ஆனால் இதற்கு நிகராக நான் கருதுவது நூலகத்தை. அந்த நூலகத்துல தானே நான் கழிச்சேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு நாயன்மார், ஒரு ஆழ்வார்மார். அங்க இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் சரஸ்வதி. அப்படி இருக்கும் பொழுது ஏராளமான தேவியர்கள் நடுவில் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். உங்களையெல்லாம் விட நான் தான் ரொம்ப உங்களை எல்லாம் விட நான் தான் ரொம்ப கொடுத்து வைத்தவன். அப்படின்னு அவர் அன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தவர்கிட்ட அந்த கருத்தை சொன்ன போது பக்கத்துல ஒரு தமிழறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமா தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அவர் ஒரு மாற்று கருத்து இருந்தது உவேசா பேர்ல. இவர் ஒருத்தர் தான் என்னமோ தமிழுக்கு பெரிய தொண்டாற்றுகிறார், உலகத்துல மற்றவர்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்றைக்கு உவேசா நடந்து கொண்டதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரு முறை வெள்ளம் வந்துவிட்டது. வெள்ளம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துவிட்டது. அப்போ நாம பட்டுப்புடவை, நகை, பணம் எல்லாத்தையும் பீரோல வைத்திருப்போம். உவேசா வீட்டுல ஒவ்வொரு கூடையிலேயும் ஏட்டுக்கட்டுகள் இருக்கும். எங்கெல்லாம் ஏட்டுக்கட்டுகள் கிடைக்கிறதோ அந்த ஏட்டுக்கட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது யார் எழுதினது, அது என்ன தலைப்பின் கீழ் எழுதப்பட்டது அப்படிங்கறதை எல்லாம் அவர் தேர்வு செய்து அதை புதுப்பித்து அவர் புத்தகமா போடுறது அவர் தன்னுடைய ஒரு பெரிய கடமையாக அவர் கொண்டிருந்தார். அவர் வீடு பூரா எங்க பார்த்தாலும் ஏடுகள் இருக்கும். சில ஏடுகள் ஈரமா இருக்கும், காய வச்சிருப்பார். சில ஏடுகள் பூச்சி அரிச்சிருக்கும், மருந்து தடவி இருப்பார். இப்படி ஏடு, எழுத்து, வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்நாள்ல தான் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த போது அவர் செய்த செயல் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப வியப்புக்குரியது. பீரோவை திறந்து பீரோவில் இருக்கக்கூடிய பட்டுப்புடவை, நகை, நட்டு எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டுட்டு வெளியில இருக்கிற அத்தனை ஏட்டையும் தூக்கி உள்ள வச்சுட்டார். மனைவியிலிருந்து மற்றவர்கள் அத்தனை பேரும் இப்படி கூட ஒரு கிற்கனா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், இது எல்லாம் திரும்ப வாங்கிடலாம், ஆனால் இந்த ஏடு அழிந்து போனால் நமக்கு எதுவுமே திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, புத்தகங்களை நீ என்ன நினைக்கிறாய்? புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. அது என்ன தெரியுமா? கலாச்சார கஜானா. ஒரு கஜானால தானே செல்வம் இருக்கும். அப்ப புத்தகங்கள் இருக்கிற இடத்திற்கு என்ன பேர் தெரியுமா? கலாச்சார கஜானா. கலாச்சார கஜானாவை கொள்ளையழித்து விடலாமா அப்படின்னு கேட்டார். வரலாற்றை பார்த்தால் நமக்கு இன்னும் பல உண்மைகள் தெரியும். எப்படின்னா, இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான அந்த யுத்தத்துல முதலில் அவர்கள் பெரிய அளவிலே எதிரியாக கருதி எரித்து அழித்தது யாழ்ப்பாணம் நூலகத்தை. இது இந்த பக்கம். அதே போல நம்ம தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகா, அந்த காலத்துல போஜன் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அங்க நிறுவி இருந்தார். ஏடுகளை எல்லாம் கொண்டு அங்கே வைத்து பாதுகாத்தார். இஸ்லாமியர்கள், மிலேச்சர்கள் இவர்கள் படையெடுத்து வந்த பொழுது அவர்கள் குறி வைத்தது எதை தெரியுமா? ஆலயங்களை, அடுத்தது இந்த ஏடுகளை. ஏன்னா இதை அழிச்சுட்டா இதை வைத்துக் கொண்டு பின்பற்றுவது அப்படிங்கிறது, பின்பாக வரக்கூடிய சமூகம் இருக்கு இல்லையா, அதை பிடித்துக் கொள்வது அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அவர்களுடைய
மத ஆச்சாரப்படி உருவ வழிபாடு அவர்களுக்கு கிடையாது. இதெல்லாம் அவர்களுடைய கோட்பாட்டின்படி தவறு. அதனால அவர்கள் அதை ஒரு பாவமாகவோ மற்ற விஷயமா நினைக்கல. இனி காலம் முழுக்க இந்த தேசம் நம்முடைய தேசம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் அதை அழிக்க வந்த போது அவர்களை ஒரு விஷயத்துல கட்டி போட்டார்கள் புத்திசாலித்தனமாக. எப்படின்னு சொன்னா, அவர்கள் மொத்தத்துக்கும் தீய வச்சிரு அப்படின்னு சொல்லி வந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு குர்ஆனை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அவ்வளவுதான். தீ வைக்க வந்தவன், ஐயோ இதற்கு நான் தீயிட முடியாது, இது என் கடவுள் அப்படின்னு சொல்லி விலகி போனார். அப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சொன்னார்கள், கடவுள் எதற்குள் இருந்தால் என்ன, எந்த பெயரில் எந்த வடிவில் இருந்தால் என்ன, அவர் நம்மை எப்படியாவது காப்பாற்றி விடுகிறார். இன்றைக்கு குர்ஆன் வடிவில் நம்மை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வரலாற்று தடயங்கள், வரலாற்று குறிப்புகள். புத்தகம்னு சொல்லும் பொழுது இத்தனை தான். இந்த புத்தகங்களை பற்றி ரொம்ப அற்புதமான கவிதைகள் எல்லாம் வந்திருக்கு. நெல்லை ஜெயந்தா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகா 2 வரியில சொல்றாரு, இந்த உலகத்திலேயே மனிதன் தலை குனிவது அப்படிங்கிறது புத்தகம் வாசிப்பதற்கு தான். அது எதற்கு தெரியுமா? வாசித்து தலை நிமிர்வதற்காக. மற்ற விஷயத்துல தலை குனிஞ்சா நிமிர முடியாது. ஆனால் நீங்கள் புத்தகம் வாசிப்பதற்காக குனிகின்ற தலை இருக்கிறதே, அது எப்பொழுதும் நிமிர்ந்து இருக்கிறது. நீ வாசிக்கிறதுக்கு தான் தலை குனியே தவிர வேற எதற்கும் அல்ல. இந்த வாசிப்பு அப்படிங்கிற இந்த வார்த்தையே ரொம்ப ஒரு மேஜிக்கலான வார்த்தை. நம்ம இடையறாத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் சுவாசிப்பு. நான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதுதான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கு. நாமளா சுவாசிக்கிறதே. நம்ம வேணா அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். முயற்சி செய்து சுவாசிப்பதை நிறுத்த முயற்சி செய்யலாம். ஒரு இயல்பா அனிச்சையா நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா சுவாசிப்பு. இதுல இருந்து ஒரு வேற்றுமை, சின்ன வேற்றுமை தெரியணும், ஆனா பொருள் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் சூவர்ணாவை கட்டி வெட்டிட்டு வாசிப்பு. ஆனா வாழ்க்கையிலேயும் வாசிப்பு எப்படி உடம்புல காற்று இடையறாத உள்ளே போய் வந்து கொண்டு இருக்க வேண்டுமோ அது போல மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை தூக்கி தமிழ் மொழியில வைத்தார்கள். ஆக இடையறாத ஒரு செயல்பாடு. இங்க சுவாசிப்பு நின்று போனால் உயிர் போகும், வாசிப்பு நின்று போனால் ஒளி போகும், மனதினுடைய ஒளி போகும், அறிவினுடைய ஒளி போகும், எல்லாமே போகும். உயிருக்கு நிகரான, அதனாலதான் வாசிப்பு சுவாசிப்பு அப்படிங்கிற சொல்லையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள், புத்தகத்தை இரவல் கொடுப்பவன் முட்டாள். யாராவது ஒருத்தர் புத்தகத்தை கொடுத்துட்டா, இரவல் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வராங்க எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னா முட்டாள், ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லி. அடுத்த கருத்து பாருங்க, இதுதான் ரொம்ப வேடிக்கையான கருத்து. திருப்பி கொடுப்பவன் அடிமுட்டாள். அந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு வந்து அவன் கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சிருக்கு, அவன் அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான். முதல்ல கொடுத்த நீயே ஒரு முட்டாள், திருப்பி கொடுத்தவன் அடிமுட்டாள். அப்படின்னா அந்த புத்தகத்தை எப்படி மதிக்கிறார்கள், அது எவ்வளவு மதிப்புக்குரியது, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இப்படி புத்தகத்தின் பின்புறத்தில் நாம் சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஏராளமான விஷயம். உலகத்திலேயே புத்தகத்திற்கென்று ஒரு தெய்வம், கையில புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் சரஸ்வதி. எல்லாத்துக்கும் ஒரு நாளை ஒதுக்கினது போல புத்தக வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பூஜை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒதுக்கினது நம்ம கலாச்சாரம், நம்ம மதம். கலைமகள் ஆயுதங்கள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவிகளுக்கு நடுவில் 7 எழுத்தாணி, இந்த 2ஓட அவ இருக்கா. இந்த 2ஓடும் இருக்கிற அந்த ஒரு நாளையே ஒதுக்கி அந்த நாள் அன்னைக்கு நாம என்ன பண்றோம், புத்தகங்களை நாம வணங்குறோம். ஒரு புத்தகம் பழசாட்சி அப்படின்னு சொன்னா கூட பழசுன்னு மட்டும் சொல்வதில்லை, பழைய புத்தகம்னு சொல்றோம். புது அகத்திற்கு அப்படிங்கிற வார்த்தை தான் புத்தகம். அது எப்பொழுதும் புதியது. அகம் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள, புத்தகம் அப்படின்னு சொன்னா அது என்றைக்கும் புதிதானது அப்படிங்கிற பொருள். பழைய புஸ்தகத்துக்கு பழசுங்கிறது காலத்திற்கான அடையாளம் மட்டும்தான். புஸ்தகத்தை நீ பழசாக்கவே முடியாது, அது என்றைக்கும் புதியது. ஆக பெயரிலேயும் தன் அளவிலே ஒரு பெரிய மாசு ஏற்படுத்திக் கொள்ளாத ஒன்று அப்படின்னு சொன்னால் அது புத்தகம். ஆனால் இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், நிறைய புத்தக கண்காட்சிகள் எல்லாம் நடக்கிறது, நிறைய புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு இந்த புத்தக வெளிப்பாடு ரொம்ப கம்மி. புத்தக வாசிப்பு இப்பொழுது எனக்கு தெரிந்து, நான் போற இடத்துல எல்லாம் சொல்றேன், 30 வயதிற்கு கீழ் யாரும் புத்தகம் வாசித்து நான் பார்க்கல. பாட புத்தகங்களை கூட எதுக்கு பாட புத்தகமா வாசித்துக் கொண்டு ஆன்லைன்ல போய் படிச்சுக்கிறோம், கைபேசி எதுக்கு இருக்கு,
டேப் எதுக்கு கொரோனா வந்து அந்த புண்ணியத்தை கட்டி கொண்டு முன்ன ஏதோ ஒரு ஸ்பரிசம் இருந்தது, தொடுவது அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருந்தது. அதுல இருந்தும் விலக்கி குடிசைக்குள்ள கூட இன்னைக்கு நீ ஒரு கைபேசி இருந்து படித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கோணத்துல வளர்ச்சி. இன்னொரு கோணத்துல ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, காதலி மாதிரி, அம்மாவின் மார்பு மாதிரி. அந்த அந்த ஸ்பரிசம் நமக்கு ரொம்ப முக்கியம். புத்தகத்தை நிறைய அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு எனக்கு சாமியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலே போதும். வாரியாரும் கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம் கேள்விப்பட்டிருக்கு, ரொம்ப நேர்மையானவர். ஆனால் கம்யூனிஸ்டுகள் கடவுள் மறுப்பாளர்கள். அந்த கொள்கை விஷயத்தில் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் உண்டு. அதையெல்லாம் கடந்து வாரியாருடைய தமிழை வந்து ஜீவா ரொம்ப வியந்தார். அவர் வந்து ஒரு முறை ஜீவாவை வாரியார் அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்ப இவர் சொல்றார், என் வீட்டுல சாமி படம்லாம் எதுவும் இருக்காது, கடவுள் நீங்க வணங்குவதற்கு அங்க வந்தால் வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அதான் கிடையாது, எங்க வீட்டுல இருக்கிறத விட உங்ககிட்ட தான் ஜாஸ்தி, நீங்க நிறைய புஸ்தகம் வச்சிருக்கீங்களாமே, அதெல்லாம் யாரா அப்படின்னு கேட்கிறார். உங்களால கடவுளை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறார். இல்ல இல்ல என் வீட்டுல படமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றார், புஸ்தகம்லாம் என்ன, அதுவும் கடவுள் தானே, அது சரஸ்வதியை நீங்கள் மாற்று வடிவத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சரஸ்வதிக்கு 100 சரஸ்வதியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி புத்தகங்கள் மேல ஒரு தனி மரியாதை, மதிப்பு, இவைகளை ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய சமூகம் கலாச்சாரம் உருவாக்கி அதற்கென்று நாளை ஒதுக்கி அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். பல அரசர்கள் பெருமக்கள் வந்து இந்த கலாச்சார கஜானா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நூலகத்தை நிறுவி நடத்தி இருக்கிறார்கள். அதுல வந்து போஜன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மிகப்பெரிய பெயர் எடுத்தவன். தஞ்சாவூர்ல வந்து அவன் வந்து மிக பெரிய அளவிலே செய்தான். கம்பர் காலத்துல திண்ணையில அமர்ந்து கொண்டு ஏடு எழுதுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலாக இருந்திருக்கிறது. எழுத்தாணின்னு சிலருக்கு பேர் உண்டு, அவர்களுக்கு மட்டும்தான் எழுத்து எழுத தெரியும். ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்பு யாருக்காவது ஒரு கடிதம் எழுதணும்னு சொன்னா இன்னைக்கு மாதிரி பேனா இருக்கா, மை இருக்கா, அல்லது கோழி இறகு இருக்கு இல்லையா, அதை தோத்தி எழுதுறதுக்கு சொன்னாலும் அதை எழுத தெரியணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு ஊர்ல ஒரு எழுத்தாணி இருப்பார். எழுத்தாணியை கூப்பிட்டு தகவல் சொன்னால் அவர் ஏட்லையோ செப்பு தகட்டிலேயே எழுதி கையில கொடுத்துருவார். அதை கொண்டு போய் சேர்த்துட்டா தகவல் சொல்லிடலாம். அப்படி எழுத்தாணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த எழுத்தாணி இருக்கு இல்லையா, அந்த எழுத்தாணி வந்து தெய்வமாக பார்க்கிறது. எழுத்தாணி கீழே விழுந்து விட்டதுன்னா அதை மிதிக்க மாட்டாங்க. மிதித்தால் உடனே எடுத்து பாலில் போட்டு கண்ணீர் ஒத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. எழுத்தாணிக்கு, பேனாவுக்கு, மைக்கு, ஏடுகளுக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய மதிப்பு, ஒரு பெரிய மரியாதை இருந்தது. எந்த மரத்தை வெட்டினாலும் பனைமரத்தை வெட்டுவதற்கு முன்பு 100 தடவை யோசிப்பார். ஏன்னா ஒவ்வொரு பனைமரமும் 100 புத்தகத்துக்கு சமம் அந்த காலத்துல. ஏன்னா பனை ஓலை ஏடு தான் 1000 வருடம் ஆனாலும் அதற்கு பூச்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படியே நீங்கள் வைத்திருக்கலாம், அது தன்னிலை மாறாமல் அந்த எழுத்தை வாங்கி கொண்டு அப்படியே இருக்கும். அந்த வகையில தான் சீவக சிந்தாமணி, 50 காப்பியங்கள், குண்டலகேசி இவைகள் எல்லாம் வந்து எழுதப்பட்டது. இவைகள் ஏழு வடிவிலே இருக்கும் பொழுது இதை வந்து தேடி போறார் உவேசா. ஒரு உவேசா வந்து ரொம்ப ஆச்சாரமானவர், வெளியில சாப்பிட மாட்டார். சுயம்பாகம் அப்படின்னு தன் கைப்பட சமைத்து சாப்பிடுவார், இல்லை தன் மனைவியை கைப்பட சமைத்து சாப்பிடுவார். தீண்டாமை கிடையாது. இது வந்து ஒரு விதமான ஆச்சாரம், இது ஒரு விதமான விரதம், இது ஒரு விதமான நெறி. அப்படிப்பட்ட நிலையில ஒரு கிராமத்துல, ஒரு கிராமத்து வீட்டுல பரண் மேல நிறைய ஏடுகள் இருக்குன்னு தகவல் வந்து ஒரு வண்டி மாடை கட்டி கொண்டு மாட்டுக்காரனோடு சேர்ந்து அவர் அந்த ஊருக்கு போயிட்டார். போனால் அந்த வீட்டுக்கு உரியவர் அன்றைக்கு வீட்டில் இல்லை. அவர் ஏதோ கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டார். அந்த வீட்டுல ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாட்டி வாங்க உட்காருங்க, நீங்க வருவீங்கன்னாங்க. ஆனால் அவர் இப்ப இல்லையே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, நான் பரண் மேல இருக்கிற ஏடுகளை எடுத்துக்கொள்கிறேன், தாராளமா எடுத்துட்டு போங்க, இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் இதை நான் எடுத்து போக கூடாது. அவர் வந்து அவர் அனுமதி பெற்று அப்புறம் நான் எடுத்துட்டு போறேன். ஆனால் திரும்பி போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா 3 நாளா போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகையினால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டு வாசல்ல 4 செங்கல் வச்சு ஒரு மண்பானை வாங்கி கொண்டு வந்து அங்க அரிசி வாங்கி தன் கைப்பட சோறு பொங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய பசுவினுடைய பாலை கறந்து அதை விட்டு பிசைந்து சாப்பிட்டு 2 நாள் இருக்காரு. அதாவது இப்படியெல்லாம் நாம முயற்சி செய்வோமா? நாம இப்ப நூலகத்துக்கு வரோம், பூட்டி இருக்குன்னு சொன்னா திரும்பி போயிடுவோம். திறந்திருக்குன்னு சொன்னா கூட நாளைக்கு போய்ப்போம், நாளான்னைக்கு போய்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் புத்தக தவம் அப்படின்னு பேரு, புத்தகத்திற்காக காத்திருப்பது,
அதை மீட்பதற்காக உழைப்பது. அவருக்கு யாரும் கூப்பிட்டு அசைன்மெண்டாலாம் இதை கொடுக்கல. அவர் அதற்கு பிறகு அவர் வந்த பிறகு மேலே ஏறி அதை எடுக்கும்போது ஒரு தேள் ஒன்று கொட்டிவிட்டார். தேள் கொட்டினதையும் கவலைப்படாமல் கையை கட்டு போட்டுக் கொண்டு அந்த ஏடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஏடு என்னது அப்படின்னு பார்க்கிறார். அது ஒன்று வந்து குண்டலகேசி, இன்னொன்று சீவக சிந்தாமணி, இன்னொன்று சிலப்பதிகாரம், 50 காப்பியங்கள்னு சொல்லப்படுகிற சமண நூல். இவர் வந்து சைவர். சைவத்துக்கும் சமணத்துக்கும் கால் காசுக்கு ஆகாது. கடவுள் கொள்கையிலேயே மாறுபாடு. அப்ப அது அழிக்கப்பட வேண்டியது நமக்கு அது. ஆனால் நினைக்கல, எப்ப எந்த ஏற்பட்ட கருத்தாக இருந்தாலும் சரி, எழுத்து அழிக்கக்கூடாது. அது ஒரு கருத்தை சொல்லுகிறது. இப்படி ஒரு கருத்து இருக்கு, என் கருத்து உன் கருத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி அந்த கருத்தோடு நின்று ஜெயிக்கணுமே தவிர அதை அழிச்சு ஜெயிக்கிறது கோழைத்தனம். அடுத்தது, அந்த கருத்தை கடந்து அதுக்குள்ள இலக்கியம் இருக்கு, அதுக்குள்ள நல்ல கவி இருக்கு, அந்த அதுக்குள்ள நல்ல நல்ல வர்ணனைகள் இருக்கு, நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமணர்கள் கிட்ட வந்து அகிம்சை நம்ம பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய நெறி. அவர்கள் வந்து ஒரு எறும்புக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். பகல் பொழுதுல சாப்பிடுவாங்க, ராத்திரியில சாப்பிட்டா கூட அந்த நேரத்துல வந்து நம்மளை அறியாமல் ஏதாவது உயிர்களை கொண்டு தின்று விட வேண்டி வரும். ஒரு ஈசல் பறக்கும், தெரியாம சாப்பிட்டோம், உள்ள போச்சு அப்படின்னு வந்துடும். இன்றைக்கு இருக்கிற மின்சாரத்தை வைத்துக் கொண்டு என்ன இப்படியெல்லாம் இருந்திருப்பார்களான்னு நினைக்க கூடாது. அந்த காலத்துல ஒரு காடா விளக்கு, அந்த விளக்கு வெளிச்சத்துல ஏகப்பட்ட ஈசல்கள் சுற்றி பறக்கும். அப்போ நம்ம வந்து மேல உட்கார்ந்ததுன்னா நம்ம கொசு அழிக்கிறதுக்கோ அல்லது பூச்சிகளை மிதிப்பதற்கோ கரப்பான் பூச்சி எல்லாம் நம்ம அழிப்பதற்கு அதுக்குன்னு சொல்லிட்டு கருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒரு வேட்டை காடா நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் டப்பு டப்புன்னு சத்தம் என்னன்னாக்கா, பேட்டை வைத்துக் கொண்டு பால் விளையாடுறானோ இல்லையோ கொசு வேட்டை நடக்குது. ஒவ்வொரு கொசுவும் அந்த பேட்ல பட்டு சாகும் போது அது கேட்கிற சத்தம் மாலை நேரத்துல இரவு நேரத்துல கேட்கலாம். நான் எழுதும் போது என் எதிர் வீட்டுக்காரர் வந்து பேட்டை கையில எடுத்துருவார். டப்பு 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 டப்பு, ஒவ்வொரு டப்புக்கும் ஒரு கொசு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இன்னைக்கு அப்படிப்பட்டது. ஆனால் சமணர்கள் எறும்புக்கு கூட தலையில ஒரு பேர் இருந்து அது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முடி வளர்த்துக் கொள்ள மாட்டாங்க. முடியை வெட்டி கொள்வதாக இருந்தாலும் கையால தான் பிடுங்குவார்களே தவிர ஒரு கருவியை பயன்படுத்தி கத்தியை பயன்படுத்தி சிறைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமண இலக்கியம் ஆகட்டும், சமண சாங்கியங்கள் ஆகட்டும், அதெல்லாம் வேற. எதுக்கு நான் சொல்ல வந்தேன், அது ஒரு மாற்று இலக்கியம். ஆனால் மாற்று இலக்கியமாக இருந்தாலும் கூட அவர் வந்து அது வாழணும்னு நினைத்து அந்த இலக்கியத்தை அவரே புதுப்பித்தார். இன்னைக்கு ஒரு புத்தகம் போடும்போதே இப்ப என்னுடைய புத்தகத்தை எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு விற்கும்னு முதல்ல பப்ளிஷர் பார்ப்பேன். ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். எப்படி இவரோட புத்தகம் ஒரு 5000 காப்பி போகும், இவரது 2000 போகும், 3000 போகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு, அது தவறும் இல்லை. ஏன்னா புத்தகம் அப்படிங்கிறது ஒன்று சும்மா கிடைக்கல, பேப்பர் சும்மா கிடைக்கல, அச்சு சும்மா கிடைக்கல. எல்லாத்துக்கும் பின்னாலே நாம ஒரு உழைப்பு இருக்கு, ஊதியம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு வர்த்தகமாக புத்தகம் அப்படிங்கிறது மாறி போச்சு. ஆனால் உவேசா அவர்கள் இதையெல்லாம் செய்யற காலத்துல வர்த்தகம் இல்லை, எல்லாத்தையும் அவர் தான் செய்யணும். அவருக்கு எந்த தொழிலும் கிடையாது. அவர் வேதியர், வேதம் ஓதுவதுதான் அவருடைய வேலை. அவருக்கு வந்து வீடு வாசல் கிடையாது, சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு போல. இருந்தாலும் அதற்கு நடுவில் அவர் தனக்கு கிடைத்த ஆசிரிய பணியிலிருந்து கிடைத்த ஊதியத்தை வைத்துக் கொண்டு அவர் வந்து சீவக சிந்தாமணி இந்த நூல்களை எல்லாம் பதிப்பித்தார். பதிப்பித்த வகையில அவருக்கு வந்து அன்னைக்கு நான் சொல்றது 1920-30கள் அன்னைக்கு 500 ரூபாய் கடன். 500 ரூபாய் கடன்ங்கிறது இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு இருக்குன்னு சொன்னா அது எப்படியோ அந்த மாதிரி. அவர் நான் எப்படியும் கட்டிடுவேன், அச்சு கூலி நான் உனக்கு கொடுத்துருவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ராமநாதபுரம் சேதுபதி அவரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறார். பாராட்டு விழா நடத்தி தங்க சரிகை கொண்டு நெய்யப்பட்ட பொன்னாடையை அவருக்கு போர்த்தி கௌரவிக்கிறார். அவர் உடனே என்ன பண்ணார், இந்த பக்கம் போர்த்தி முடிச்ச உடனே அந்த பொன்னாடையை எடுத்து உடனே அந்த இடத்துல ஏலம் பண்ணார். சேதுபதி எனக்கு போர்த்தின, தமிழுக்கு போர்த்தின ஒரு இதை யார் எடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் விட்டு அந்த ஏலத்துல 500 ரூபாய்க்கு அது போனது. அப்போ சேதுபதிக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா, என்னடா நம்ம கொடுத்ததை வச்சு காசாக்கிட்டாரு, இதை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் அவர் சந்தோஷமா வைத்துக் கொள்ளாமல் இப்படி செய்துட்டாரு அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு வருத்தம். ஆனால் ஏலம் விட்டு பணம் வந்த பிறகு சொன்னார், இதை ஏலம் விட்டதுல வந்து சேதுபதி ராஜாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம், அதுக்காக நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அச்சகத்துக்கு நான் 500 ரூபாய் கடன் தரணும், யார் தருவா, எப்படி கிடைக்கும்னு பார்த்தேன், எனக்கு அது இப்ப இந்த வகையில கிடைச்சிருக்கு. நான் வந்து கடன்காரனாக இருப்பதை விட சேதுபதி அவர்களுடைய வருத்தக்காரனாக இருப்பது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல தானே.
கடனை விட இது பரவாயில்ல, இப்போ சொன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சேதுபதி சொன்னார், நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு இந்த பணத்தை நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்ன போது எனக்கு கேட்பதற்கு தயக்கமா இருந்தது. எனக்கு தான் தலையெழுத்து, ஏடு தேடியாக இருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை உங்களோடு சேர்ந்து புத்தகங்களை நாங்களும் வாழ்விக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சேதுபதி கை கொடுத்து, அப்புறம் அந்த சீவக சிந்தாமணின்னு ஒரு புத்தகத்தை நீங்க எங்க பார்த்தாலும் அதன் பின்புலத்தில் இப்படி ஒரு வரலாறு இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் இப்படி ஒரு வரலாறு. அப்போ புத்தகத்திற்கான ஒரு மரியாதை, புத்தகத்திற்கான வழிபாடு, புத்தகத்திற்கான ஒரு தெய்வம், புத்தகத்தை போற்றுவது அப்படிங்கிறது இந்து தர்மத்திலேயும் இந்திய நாட்டிலே மட்டுமல்ல, உலக நாடுகளிலேயும் இன்றைக்கு அது வந்து மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து இன்றைக்கு பல நூலகங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் அந்த என்எல்சி நேஷனல் லைப்ரரி இருக்கு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆதர்சம். அந்த அரங்கத்துல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. 2 in 1 நிகழ்ச்சிக்கு வந்தது போலவும் ஆயிற்று, நூலகத்திற்கு வந்து புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு போனதும் போல ஆயிற்று. நீங்க விரும்பினால் ஒரு கோயிலுக்கு வந்து போனதா நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அப்ப பாருங்க, ஒரு நூலகத்துக்கு வந்து போகும்போது உங்களுக்கு 3 விஷயங்கள் நடக்கிறது, 3 விஷயங்கள் கிடைக்கிறது. அதை அங்க ரொம்ப பெரிய அளவில் சிங்கப்பூரில் செய்கிறார்கள், மலேசியாவில் செய்கிறார்கள், வெளிநாடுகளில் எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்தேன். நூலகங்களை ரொம்ப அருமையா சுத்தமா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து எந்நேரமும் எப்பொழுதும் இன்னொன்று மிகப்பெரிய அமைதியை கொடுக்கிறது. வம்பு பேசாமல் நம்மளை வந்து நிறைய இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் எதுக்குமே இல்லை, இந்த டிவி பார்த்து சீரியல் பார்த்து நாசமா போறதை விட இந்த புத்தகங்களை நீங்க வாங்கி அவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை குவிகிறது. தொலைக்காட்சியில எல்லாம் நாங்க என்ன பண்றோம், நானும் தொலைக்காட்சியில எழுதியிருக்கேன், நிறைய தொடர்கள் வந்திருக்கு. அது சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதுமே தொலைக்காட்சியில வந்து நல்லவன் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், கெட்டவன் வந்து கொடுமையை பண்ணிக்கொண்டே இருக்கணும், திருந்திடவே கூடாது. நான் ஒரு 1000 எபிசோடு அத்திப்பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதினேன், அது திரும்ப வரப்போகுது. ஆமா, அந்த தொடர்ல நான் வந்து அந்த பெண்ணை வந்து வெளியே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் என்னுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் இவர்கள் எல்லாம் முன்னால விழுந்து, தயவு செய்து அவனை திருத்தி விடாது, நம்மளால தொடர்ந்து அதை திருத்த முடியாத ஒரு குற்றவாளியாகவே வைத்திருந்து இதற்கு மேல துன்பம் தர முடியாதுங்கிற அளவுல துன்பத்தை கொடுக்க வையுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்றேன்னா, அப்படியெல்லாம் செய்தால்தான் ரசிக்கிறார். நம்ம மன அமைப்பும் சுவாரஸ்யம், அதிரடி திருப்பம், இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப விரும்புறது. ரசிகர்கள் விரும்புவதனால இப்படி எல்லாம் நாங்க எழுதுறோமா எடுக்கிறோமா, இல்ல நாம எழுதுறோம் எடுக்கிறோங்கிறதுனால ரசிகர்கள் விரும்புகிறார்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. அதுக்கு பதில் இல்லை. ஆனால் இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, எனக்கு பொழுது போல அதனால நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், பொழுது போவதற்கு ஒரு அற்புதமான வழி இருக்கு, புத்தகம் அப்படின்னு எடுத்து புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு படித்து பழகிவிட்டார். அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கேரளா குருவாயூருக்கு நான் ஒரு முறை என் கார்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நடுவழியில காரை ஓரமா நிறுத்தி ஒரு குடிசை வீடு வாசல்ல ஒரு பெண்மணி உட்கார்ந்து ஓலை பின்னி கொண்டிருக்கிறார்கள், தென்னை மட்டை பின்னி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 70-75 வயசு இருக்கும். எங்களுக்கு நாங்க குருவாயூர் பாதையில தான் போறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம். டிரைவரை விட்டு கேட்க சொல்றேன். டிரைவருக்கு எனக்கு பாஷை தெரியல சார், எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி எழுந்து வாட் யூ வாண்ட் என்று ஆங்கிலத்தில் எங்க பேசினார்கள். நான் உடனே சொன்னேன், this way is going to குருவாயூர். yes, there is no any doubt, we can go அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஓலை முடைகிற ஒரு பெண்மணி. அப்புறம் தான் பார்த்தேன், அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு புஸ்தகத்தை விரித்து வைத்து புஸ்தகத்தை படித்துக்கொண்டே அவர்கள் வந்து ஓலை முடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் சொன்னா, நான் WMA. இங்க வந்து கேரளால வந்து எல்லாருமே மேக்சிமம் நிறைய படிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அது கலாச்சார சார்பில் அது வந்தாச்சு. அந்த சம்பவம் எனக்கு இன்னைக்கு ஞாபகம். யாரையும் சாதாரணமா இடம் போட்டக்கூடாது. அதே மாதிரி மேற்கொண்ட அங்கேயும் நிறைய படிக்கிறவர்கள் அதிகம், நிறைய அறிஞர்கள், நிறைய படித்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான். இன்னைக்கு இல்லை. அந்த இந்த லிஸ்ட் வந்து இன்னைக்கு கேரளாவுக்கு போச்சு, மேற்கு வங்காளத்துக்கு போச்சு. காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகா சொல்லுவார், தமிழில் ஆன்மீக நூல்கள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக நூல்களில் சரிபாதி நூல்கள் தமிழில் தான், மீதி பாதி தான் மற்ற லாங்குவேஜ். சரிபாதி தமிழ்ல. தமிழ் மொழி
அவ்வளவு சிறப்பு உள்ளது. தமிழ் மொழி இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க, தமிழ் வந்து ஒரு நல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற காய்கறி எல்லாம் எப்படி கெடாம இருக்குமோ அதே போல தமிழ்நாட்டில் உள்ள பிற மொழிக்காரர்கள் எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பேசி வாழ்கிறார்கள். நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டர். உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்றேன், அது ஒரு ஃப்ரிட்ஜ். ஆனா நாம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டா, வேற மொழி பேசுற இடத்துக்கு போயிட்டா அந்த பாஷையை பேசி ஆகணும். மற்ற எந்த மொழியையும் நம் தமிழ் மொழியை அழித்து அதன் மேல நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியினுடைய சிறப்புக்கு கீவாஜாக்கிட்ட காரணம் கேட்கிறார். தமிழுக்கு தமிழ்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, கீவாஜா உங்களுக்கு தெரியும், கலைமகள் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர். அவர் வந்து மிகப்பெரிய வாக்கீச கலாநிதி பட்டம் பெற்றவர், ஸ்லேடை வித்தகர். ஸ்லேடையா பேசுறதுங்கிறது இப்ப நீங்க அந்த கலையே இல்லை. ஸ்லேடை கலை அப்படிங்கிறது போச்சு. ஸ்லேடைனா என்னன்னு யாருக்காவது கேட்டா தெரியலையே சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸ்லேடைன்னு சொன்னா ஒரு சொல், அதுக்கு இரண்டு பொருள். அதை இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு பொருள் அதுக்கு இருக்கிறது அங்க தெரிய வரும் பொழுது நமக்கு ஒரு வியப்பு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கீவாஜா அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார் சேலத்துல. என்னுடைய தமக்கை, என் தங்கை, அவருக்கு வந்து உணவு பரிமாறினார். அப்போ இட்லி வச்சா, இலையில இட்லி சட்னி இதெல்லாம் பரிமாறும் பொழுது கீவாஜா அவர்கள் என் தங்கையை பார்த்து சொன்னார், என்னம்மா தலையில வைக்க வேண்டியதை இலையில வைக்கிறேன். தலையில என்ன வைப்போம், மல்லிகைப்பூ. அந்த இட்லியும் மல்லிகைப்பூ போல இருந்தது அப்படிங்கறது சொன்ன ஒரு சிறு சம்பவம், ஒரு பாராட்டு ஸ்லேடையாக சொல்லும் பொழுது காலத்திற்கும் நின்று விடுகிறது. அதே போல காத்தால அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜங்ஷன்ல இறங்கி வரும் பொழுது நாங்கெல்லாம் போய் வரவேற்றோம். ஒரு மாலை போட்டு வரவேற்றோம். அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா, காலையிலேயே மாலை வந்து விட்டது. பொழுத சொன்னாரா, மாலையை சொன்னாரா அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சிறு சிறு சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்தின் பொழுதும் சொல் வன்மை மிக இருந்தால்தான் இது சாத்தியம். எல்லா சொற்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கவித்துவம் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல அருள் இருக்கணும், நாவன்மை இருக்கணும், ஊறி இருக்கணும். அப்பதான் டக்கு 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 டக்குன்னு வரும். நான் வந்து கீவாஜாவினுடைய ஸ்லேடைகள்னு சொல்லிட்டு ஒரு 1000 சொல்ல முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட கீவாஜா கிட்ட மகாபெரியவர் கேட்கிறார், தமிழுக்கு ஏன் தமிழ்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த கேள்வி இப்படி யாராவது கேட்டிருப்போமா, யாராவது யோசிச்சிருப்போமா? அவர் வந்து ஏதோ ஏடாகூடமா பதில் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு தெரியல பெரியவா அப்படின்னு போது, நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் மொழியினுடைய சிறப்பே வந்து ழகரம், ழாவர்னா. உலகத்துல வேற எந்த மொழியிலையும் இங்கிருந்து தான் போச்சே தவிர ழா கிடையாது. ழா அப்படின்னு சொல்லும் பொழுது கபாலத்தில் அமிர்தம் சுரக்கிறது, அமிர்த தூண்டல் நடக்கிறது. அதனாலதான் ரொம்ப பேருக்கு, அதான் ஒருவேளை அந்த அமிர்தம் வத்தி போனவர்களுக்கு ழா வரதில்லை, ழாவண்ணாவே வராது சிலருக்கு. அந்த ழா, இந்த ழாவை உள்ள சொற்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாமே மங்கள சொற்கள். குழவி, கிழமை, பழம், வேஷம், இப்படி இந்த ழா வருகிற அவ்வளவும், வேழம், இதெல்லாமே வந்து மங்கள சொற்கள். அவர் சொல்றார், மங்களமான சொற்களை கொண்ட ழகரம், தமிழம் ழகரம் இருக்கிறதுனாலே தமிழோ அப்படின்னு சொன்ன போது, இது ரொம்ப சுவையா இருக்கு. இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். 2 அறிஞர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சந்தித்து பேசிக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தமிழ் மொழி போல பயன்படுகிற ஒரு விஷயம் உலகத்திலேயே கிடையாது. அதே போல மகாபெரியவரை வந்து நிறைய கவிஞர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அப்படி அவர்கள் சந்திக்கும் போது 2 நாள்ல சிவராத்திரி வரப்போகிறது. அவர்கள் வந்து கவிதை எழுதி கொண்டு வந்து வாசிக்கிறார்கள். சிவபெருமான் மேல கவிதை. அந்த கவிதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அந்த கவிதையெல்லாம் வாங்கி கொள் அப்படிங்கிறார். சரி, பெரியவர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதை வாங்கி கொண்ட உடனே அவர் சொல்றாரு, இதையெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமா போடு, சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு வர்றவர்களுக்கெல்லாம் இலவசமா கொடு. இவர்கள் இங்கே வடித்த கவிதையை காற்றோடு போய்விடக்கூடாது. அது ஒரு புஸ்தகமானால் அது எல்லார் வீட்டுக்கும் போகும், அவர்களுக்கும் ஒரு பெரிய கௌரவம். அப்படின்னும் பொழுது 2 நாள் தானே இருக்கு, எப்படி அச்சடிக்க முடியும் அப்படின்னு நடக்கும் அப்படின்னார். அதே போல நடந்து சிவராத்திரி அன்று இரவு அந்த கவிதைகள், சிவன்பால் பாடப்பட்ட கவிதைகள் எல்லாருக்கும் வணங்கப்பட்டு, எல்லாரும் அதை வைத்துக் கொண்டு பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அபிஷேகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கவிதைகளை வாசிக்கிறார்கள். ஒரு பக்கம் கவிதையை வாசித்த மாதிரி, ஒரு பக்கம் புத்தகத்தை வாங்கி கொண்ட மாதிரி, இன்னொரு பக்கம் வழிபாடு செய்தது. 3 விஷயங்கள். ஏன்னா புஸ்தகமா வந்துருச்சுன்னு சொன்னா அது சாஸ்வனம், சாசனம். அதனால அது சாசனம் ஆகணும் அப்படின்னு நினைத்தார்.
உலகத்திலேயே எனக்கு தெரிந்து ஒரு மடாதிபதி தன் வாழ்நாளில் எங்கெல்லாம் என்னெல்லாம் பேசினாரோ அந்த பேச்சுக்கள் எதையும் விடாமல் சேகரித்து புத்தகமாக போடப்பட்டிருப்பது மகா பெரியவருக்கு மட்டும்தான். அந்த புத்தகத்திற்கு ஒரு திங்கி இருக்கு, தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற வடிவத்துல நிறைய சன்னியாசிகள், நிறைய மடாதிபதிகள், நிறைய நற்செயல்கள், நிறைய கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாய்க்காத ஒன்று மகா பெரியவருக்கு வாய்த்தது. ஏன்னா பெரியவர் அதற்கு பின்னால் இருந்து புத்தகத்தினுடைய மதிப்பு தெரிந்து எழுத தூண்டினார், அச்சிட தூண்டினார். அதற்கு பின்னாலே இருந்து கொண்டு அவர் தன்னுடைய அருளாசியினாலே அது மிக சிறப்பாக நடக்கணும்னு தூண்டினார். நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ, ஆன்மீக புஸ்தகம் தான். ஆன்மீகம்னு சொன்னாலே இந்த இளைய தலைமுறைக்கு வேப்பங்க. அது எத்தனை எடிஷன் போகும்னு தெரியாது. ஆனால் பெரியவருடைய தெய்வத்தின் குரல் 150 எடிஷன், 200 எடிஷன், எந்த புத்தகத்துக்கும் இல்லாத ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம வீட்டுல தெய்வத்தின் குரல் 7 பாகம் இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா, அதாவது வைகுண்டம் நம்ம வீட்டுல இருக்கு, கைலாசம் நம்ம வீட்டுல இருக்கு, பிரம்மலோகம் நம்ம வீட்டுல இருக்கு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லாம் இருக்கு. அந்த 7 புத்தகத்தை படித்தவனுக்கு அதற்கு பிறகு அவனுக்கு எங்கேயும் போய் யார்கிட்டையும் எதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 7க்குள்ள நம்ம ஆன்மீகம்னா என்ன, மனிதன்னா என்ன, மனம்னா என்ன, உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, எல்லாத்தையும் அப்படியே பிழிஞ்சி சாறு மாதிரி கொடுத்துடுறாரு. அதனால நான் சொல்லுவேன், யாராவது ஆன்மீகத்துல ரொம்ப சந்தேகம் கேள்விகள் கேட்க ஒரு நாத்திகன்கிட்ட கொடுத்து சொல்லுவேன், நீ எல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சா திருந்திருவேன், ஆனா உனக்கு அதுக்கான பொறுமையில திருந்தக்கூடாது அப்படின்னு கடவுள் நினைக்கிறதுனாலதான் நீ இப்படி இருக்க. என்ன சிலரை வெளியில இருந்து ஒருத்தன் பூட்ட முடியாது, அவனுக்குள்ளேயே பூட்டுவது அப்படின்னு ஒண்ணு உண்டு. தன்னை தனக்குள்ளேயே பூட்டி கொண்டவர்கள் நாட்டியம் பேசுவது அவசரம். அவர்கள் முழுசா படிக்கிறதுல, முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு அவசர கருத்து, புலன்களை நம்பி பேசுவது, பார்க்கறத மட்டும்தான் எடுத்துப்பேன் கொள்ளுவேன் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே கண் எதிரில் தெரிவது பாதி, தெரியாதது மீதி. இப்ப கூட இந்த அறையில உங்க முன்னால நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் பின்பாதி எனக்கு தெரியாது. பின்பாதியை நான் பார்க்க போனேன்னா முன்பாதி மறைஞ்சிடும். எப்பொழுதுமே ஒரு பாதி தான் விசிபிள், ஒரு பாதி விசிபிள் கிடையாது. வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்கிற என் முதுகை கடைசி வரை நான் பார்க்க போவதே இல்லை. பார்க்க முடியாததுனால என் முதுகு என்கிட்ட இல்லை, அது முதுகு இல்லை அப்படின்னு நான் சொல்றது இல்லை. அதை எப்படி நம்பி ஏற்கிறேனோ அதை போல பல விஷயங்களை நம்பித்தான் ஏற்கணும். இந்த நான் நம்பி ஏற்க மாட்டேன்னு சொல்லுகின்றவர்கள் இதெல்லாம் கிடையாது இல்லைன்னு சொல்ல, அது ஒரு போக்கு. நம்ம மதம் அதை அனுமதிக்கிறது. ஜாபாலின்னு ஒரு ரிஷி இருந்தார் ராமாயண காலத்துல. அவர் இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் புதர்க்கமாக பேசுவார். அது ஒரு மாற்று சிந்தனை இருந்துட்டு போட்டோம். மாற்று சிந்தனை கடவுள் சிந்தனையை நன்றாக தூண்டி விடும், கேள்வி கேட்க வைக்கும்னு நாம சுதந்திரத்தோடு அதை அனுமதிச்சிருக்கோம். இப்படி நிறைய கருத்து, அந்த கருத்துக்களை எது சுமந்து கொண்டிருக்கிறது? புஸ்தகம் தான் சுமந்து கொண்டு. யார் ஒருத்தர் நிறைய புஸ்தகம் வாசிக்கிறதா இருக்கிறாரோ அவர் முதல்ல மௌனத்துக்கு ஆளாகிறார். மௌன விரதத்துல தலையான விரதம். நீங்க புஸ்தகம் படிக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் ஒரு 5 மணி நேரம் ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்கன்னா 5 மணி நேரம் மௌனமா இருந்திருக்கீங்க. இல்லைன்னா எவனோ ஒருத்தன் என்னத்தையோ பேசி அதுல ஒரு வம்பு நான் வாய மூடின்னு சும்மா இருந்திருக்கலாம் என் நேரம் அப்படின்னு சொல்ற நிலையெல்லாம் ஏற்பட்டு. அதனால நமக்கு மறைமுகமாக நேரடியாக எல்லா விதமாகவும் நமக்கு பக்கத்துணையாக நண்பனாக நமக்கு எப்படி நாம அந்த உறவை ஏற்படுத்திக்கிறோமோ அந்த உறவுக்கு தோதாக இருப்பது அப்படிங்கிறது புஸ்தகம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த புத்தகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு நான் இங்க பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எனக்கு ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை தந்த இந்த மதிவொளி நூலக அமைப்பு இருக்க அவர்களுக்கு, மதிவொளி அம்மா அவங்களையும் சொல்லணும், இந்த இடத்துல நினைக்கணும். ஒரு மிக தெய்வீகமான பெண், மகா பெரியவர் அங்கீகரித்த, அதாவது அந்த அம்மாவை பார்த்த உடனே அடையப்பா அவங்க எவ்வளவு செயற்கரிய செயல் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு மாற்று மண்ணு, பிரெஞ்சு கலாச்சாரம் கொண்ட இந்த மண்ணில் கால் ஊன்றி இங்கே ஒரு நூலகம் நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். அவர்கள் பூத உடல் இன்னைக்கு இல்லை, ஆனாலும் அவர்களுடைய எண்ணம் அது இந்த போல ஒரு செயலாக இருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்கள் புத்தகமாக தான் இருக்கு. அவர்கள் புத்தக வடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை என்னைக்கு யாராலையும் அழிக்கவே முடியாது. அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு தேஜஸ், அவ்வளவு கருணை. அவர்கள்ட்ட குழந்தைகளுக்கென்று அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் இளைய தலைமுறை மேல ரொம்ப கவனம் எடுத்துக்கொண்டார்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை சந்தித்த குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள். இப்ப அந்த இடத்தை நிரப்புறதுக்கு யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த வகையில் அப்படிப்பட்ட அம்மாவினுடைய ஒரு ஆதரவில், அம்மாவினுடைய அருளாசியிலே நடக்கப்பெறுகிற இந்த நூலக நிகழ்ச்சியில பங்கு கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து பேசியதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.